அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐச் கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் சேமியா பைட். நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க 200 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். பொடி சேமியா அதை நெய்யில் வறுத்து காட்டுறேன். அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்கணுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். வறுத்தரணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுக்கிறேன். வறுத்து ப்ரௌன் கலரில் வந்த உடனே அடுத்தடுத்து என்ன போடணும்னு காட்டுறேன். இப்படியே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வறுக்கணும். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பூ போடுறேன் பாருங்கள். பால் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் மில்க் மேடு, கொஞ்சம் இதுக்கு அவ்வளவா சுகர்ஸ் இல்லாது மில்க் மேடும் பால். பால் மில்க் மேட் போட்டு இது சுண்டிருச்சு. அடுத்து நான் சுகர் போடுறேன் பாருங்கள். அதுக்கு சுகர் கம்மியாக தான் பிடிக்கும். பவுடர் சுகர் தான் போடணும். சும்மா கையில் டேஸ்ட்டுக்காக போடுறேன். ஏன்னா மில்க் மேடில் ஸ்வீட் இருக்கும். அந்த ஸ்வீட் அதிகமாக எடுக்காது. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் கொடுத்து போடுறேன் பாருங்கள். தெரியும் உங்களுக்கே பாதாம் பருப்பெல்லாம் இருக்கிறது. எல்லாமே பவுடர் பண்ணிட்டேன். மில்க் பவுட்ரு ஒரு கப்பு போடுறேன் பாருங்கள். இதில் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். நான் தேங்காய் பூவாக போட்டேன். மில்க் பவுட்ரு போடுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் மில்க் பவுட்ரு போட்டால். ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போடுறேன். ஏலக்காய் போடுறேன் பாருங்கள். நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க. ஏலக்காய் தூள் நல்லாயிருக்கும். இதில் ரோஸ் எசன்ஸு ஊற்றலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷனு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கப்பில் வச்சு இது எப்படி காமித்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சுருங்க. டெக்கரேட்டாக நல்லாயிருக்கும். இந்த பைட்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சேமியா பைட் சூப்பராக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவே இருக்கும். டேஸ்ட்ஃபுல்லாக எல்லாம் நெய், பால், இது மில்க் மேடு, மில்க்கு எல்லாம் ஊற்றிருக்கு. கஸ்டர்ட் பவுட்ரு, மில்க் பவுட்ரு எல்லாம் போட்டிருக்கு. சூப்பராக இருக்கும். வெரி டேஸ்ட்டாக ரிச்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.